Hi students, welcome back to QA Focus. இன்னைக்கு நம்ம electrostatic potential இருந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு derivation தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதோட first one, derive the potential at a point due to a point charge. ஒரு point charge மூலமா ஒரு இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம தெரியும் பொட்டன்ஷியல் சொல்லுது V ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. எது மூலமா? பாயிண்ட் சார்ஜ் மூலமா ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். பாயிண்ட் சார்ஜ் மூலமா ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அதுக்காக நம்ம இனிஷியலா ஒரு சார்ஜ் Q பிளஸ் சார்ஜ் Q அசைன் பண்ணுதோம். இதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து அவுட்வேர்டாக தான் ஆக்ட் பண்ணும். அவுட் சைடாக தான் வரும். இன்டு த சார்ஜ் கிடையாது, அவுட் ஆஃப் தி சார்ஜாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்ஃபினிட்டியிலேருந்து இன்னொரு சார்ஜ் Qவை இந்த Pன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். இந்த P பாயிண்ட்டுக்கு இன்ஃபினிட்டியிலேருந்து Q சார்ஜை கொண்டு வரணும். அதுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்ண வேண்டி வரும்? அந்த ஒர்க்கு தான் அந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஓகே, இங்கே இந்த சார்ஜை இன்ஃபினிட்டியிலேருந்து Pன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு வேண்டி வரக்கூடிய ஒர்க் டன் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நம்ம இங்கே ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் dr அசைன் பண்ணுவோம். இந்த dr டிஸ்டன்ஸில் இந்த சார்ஜை மூவ் பண்ணதுக்கு எவ்வளோ ஒர்க் வேணுமோ அதை நம்ம இனிஷியலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ஒர்க்கை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு அந்த சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து P வரை உள்ள பாயிண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய டோட்டல் ஒர்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் P இந்த சார்ஜிலேருந்து r டிஸ்டன்ஸில் இருக்குது. Point P is at a distance r from the charge Q. Okay, already நமக்கு தெரியும் work done சொல்லக்கூடியது force into displacement F into dr. இங்கே electric field acting from left to right, but we have to bring a charge from right to left, so we have to do work against the field. The work is done against the field. dW equal to minus F dot dr. Okay. நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லக்கூடியது F by Q. அப்படின்னா இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to EQ. Am I right? Force is EQ. அப்படின்னா இங்கே minus EQ dr. Am I right? But what is electrostatic potential? It is the work done in bringing unit charge from infinity to that point. That is minus EQ by Q into dr. That equal to minus E into dr. ஓகேயா? யூனிட் சார்ஜ் மூலமாக வேண்டி வரக்கூடிய ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு இந்த இக்குவேஷனை நம்ம சேம் சார்ஜ் வச்சு டிவைட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு யூனிட் சார்ஜ் மூலமாக அங்கே வரக்கூடிய பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்படின்னா டோட்டல் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு என்ன செய்யணும்? இதை இன்டகிரேட் பண்ணணும். எங்கேருந்து எங்கே வரை இந்த சார்ஜ் கொண்டு வரணும்? ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு the point P. The point P is at a distance r from the charge plus Q. So we have to integrate from infinity to r minus E dr. Okay. Can take minus sign outside. Infinity to r. We know it is 1 by 4 pi epsilon 0 Q by r square. Q by r square into dr. E is 1 by 4 pi epsilon 0 Q by r square.
that is again constant terms, that is minus q by 4 pi epsilon 0 taken outside. Within the integral we have only dr by r square, dr by r square. Okay, dr by r square is r raised to minus 2 into dr, am I right? To integrate this we have to increase the power by 1. இதோட power only increase பண்ணணும், same number வச்சு அதை divide பண்ணணும். Minus 2 plus 1 is we know minus 1. That is r raised to minus 1 by minus 1. இது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். That equal to minus 1 by r. Am I right? As we know, r raised to minus 1 is 1 by r. Here 1 minus 1, that sign is taken outside, that is minus 1 by r. The limit goes from infinity to r. That is, it become minus cube by 4 pi epsilon 0. Okay, minus cube by epsilon 0. Then we got it as 1 by r. Here is one minus sign. We can take it outside. That is minus of minus changes to plus. The limit goes from infinity to r. Then the condition is upper limit minus lower limit. Upper limit is r, that is 1 by r, minus lower limit, that is 1 by infinity. We know 1 by infinity is 0. Therefore, it becomes q by 4 pi epsilon 0 1 by r. That is the potential due to a point charge is V equal to 1 by 4 pi epsilon 0 q by r. 1 by 4 pi epsilon 0 q by r. முக்கியமான டெரிவேஷன் படிச்சுடுங்க. கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கேள்வி தான், இம்பார்ட்டൻ്റ് ஆனது, அதனால கண்டிப்பாக படிச்சுடுங்க. ஓகே, நம்ம எவ்வளோ சிம்பிளாக நம்ம இந்த டெரிவேஷனை செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போவுமே ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கிட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணி செஞ்சு இப்படி பார்த்து அது கிளியர் பண்ணிக்கிடுங்க. மோர் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரைட் பண்ணும்போது அது கிளியர் ஆகும். இதோட சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்டான டெரிவேஷன் தான் derive the expression for electrostatic potential due to an electric dipole. ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆன கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இது என்னன்னா பொட்டன்ஷியல் டியூ டு an electric dipole. ஓகே, நம்ம இங்கே ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிடுவோம். மைனஸ் q and plus q charge. We have an electric dipole with minus q and plus q charge. Here we are assuming a point P. Point is at a distance r1 from minus q and r2 from plus q. Center of the dipole O. Dipole length A. It makes an angle theta. This distance is r. Are extending this line and throwing a perpendicular from minus q charge. Same way, draw a perpendicular from plus q charge. If this angle is theta, this also theta. Okay. At the point P, the potential is due to minus q charge, that is minus V.
Due to plus q charge, the potential is plus VQ. What is the potential due to minus? Therefore, the net potential is V equal to VQ minus this is due to plus charge and this is due to minus charge. Potential due to minus charge is V minus Q and potential due to plus charge is V plus Q. What is V plus Q? It is 1 by 4 pi epsilon 0 Q by the distance is R2. What is V minus Q? 1 by 4 pi epsilon 0 Q by this distance is R1. Okay. Therefore, the net field V is equal to 1 by 4 pi epsilon 0 Q by R square, sorry, R2, not R2 minus 1 by 4 pi epsilon 0 Q by R1. Q by 4 pi epsilon 0 common taken outside. The remaining is 1 by R2 minus 1 by R1. Our next task is find out the R1 and R2 from this figure. Let this point be C and the point be D. Here, by geometry, R2 is equal to OC. What is OC? OC is, R2 is equal to PC from P to C. R2 is equal to PC. PC is R minus, because the total distance is, total length is R. R minus OC. R minus OC is PC. Similarly, R1 is equal to PD. P to D. That is R plus, this distance is R plus OD. But from the triangle, O, let it be A and it be B, OAC, we have cos theta equal to A by, cos theta is adjacent side by hypotenuse. Here the adjacent side is OC. OC by A, or OC equal to A cos theta. OC equal to A cos theta. Same way from the another triangle BOC. BOD, we have cos theta equal adjacent side by hypotenuse, again. Here also we have OD by hypotenuse is A. OD is the adjacent side of theta and hypotenuse is the side against 90, that is A. Or OD equal to A cos theta. OD equal to A cos theta. Therefore, this become R2 equal to R minus A cos theta and R1 equal to R plus A cos theta. R plus
OD, that is R plus A cos theta, R minus OC, that is R minus A cos theta. Then for R1 and R2 we can substitute these values. That is, the equation become, we have V is equal to Q by 4 pi epsilon 0 outside, then within R minus A cos theta minus 1 by R plus A cos theta. This is of the form A minus B, A plus B, A minus B, A plus B. That is Q by 4 pi epsilon 0. It become R square minus A square cos square theta with the numerator R plus A cos theta minus R minus A cos theta. That is Q by 4 pi epsilon 0 R plus A cos theta minus R plus A cos theta by, within the denominator we can neglect A square cos square theta because dipole length A far less than the distance R. Therefore we can neglect A square. It become R square. Here R and minus R get cancelled. We will get Q by 4 pi epsilon 0. Here A cos theta into A cos theta, that is 2A cos theta by R square. As we know, here 2A into Q, that is dipole moment P, become 1 by 4 pi epsilon 0 P cos theta by R square. 1 by 4 pi epsilon 0 P cos theta by R square. This is the electrostatic potential due to an electric dipole. Just note the difference. Due to a point charge is 1 by 4 pi epsilon 0 Q by R. That means it depends only on 1 by R. Depend only on 1 by R. But in the case of dipole, 1 by 4 pi epsilon 0 P cos theta by R square. That means the field is proportional to 1 by R square. Here the field is proportional to 1 by R only. Again, idile theta value 0. We know cos 0 is 1. Therefore, we will get V equal to, if theta equal to 0, we will have 1 by 4 pi epsilon 0 P by R square. Theta 0 means the field is along the axial line. Axial line. The charge എടുക്കുമ്പോൾ minus Q plus Q theta 0 na the point P எங்க தான் வரணும்? Axial lineல தான் வரணும். V equal theta equal to 90 degree. That is 1 by 4 pi epsilon 0. We know cos 90 is 0. Therefore, totally reduced to 0. The electrostatic potential V is equal to 0. Minus Q plus Q 0. The point is at the equatorial plane. That means the angle is 90. We have V minus Q is equal to V plus Q. It is minus charge, minus value, it is plus value. That is, the net field V is equal to V minus Q minus V plus Q, or the difference is equal to 0 because these two potentials are same. Potential due to minus Q charge is same as potential due to plus Q charge. Therefore, the net potential at this point is equal to
0. That is theta equal to 90 means potential at the equatorial line, at the equatorial plane. You have to keep all these points in mind while studying the potential due to electric dipole. You have to keep these 2 points, that is if theta equal to 0, that means along the axial line it becomes 1 by 4 pi epsilon 0 p by r square. அதுவே equatorial planeல வந்துட்டுனா இந்த மைனஸ் q சார்ஜ் மூலமா இங்க வரக்கூடிய பொட்டன்ஷியலும் பிளஸ் q சார்ஜ் மூலமா இங்க ஆக்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலும் சேமாக தான் வரும். அதனால அதோட டிஃபரன்ஸ் எப்படி தான் வரும்? 0 தான். ஒன்று ப்ளஸ் பொட்டன்ஷியல், மற்றது மைனஸ் பொட்டன்ஷியல். Therefore, the net potential is 0. கண்டிப்பாக படிச்சுடுங்க. என்சிஆர்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது கம்பல்சரி தான். CBSE exam or NCERT based exam, you have to study these two derivation, both are very important. Okay, next video la paakalam. Kandipa subscribe panna, like panna, share panna marandidadinga. Okay, thank you for watching.